ஆணியே யாராவது அடித்தாலும் நிற்கிற வண்டியிலே ஆணியை அடித்தா கூட பஞ்சரே ஆகாதுங்க. இந்த ஒரு 5 ஆணியை வந்து நான் இந்த டயரில் ஏற்ற போகிறேன். ஆணி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு ஓட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் ஆகிடும். நம்ம போய் எந்த பஞ்சர் போடுற வேலையும் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து 3 இயர்ஸ் வாரண்டி தரோம். ஸோ லைவாக நீங்கள் பார்க்குறீங்க 1 2 3 4 5 கெமிக்கல் வருது பார்த்தீங்களா, இப்படி தான் வெளியே வரும். புது டயரில் போட்டால் அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் நம்மளோட வாரண்டி இருக்குது. 3 வருஷத்துக்கு நம்ம மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம். போட்ட காசு வீணும் ஆகாது. அந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர். இதுதான் நம்ம கெமிக்கல், டியூப்லெஸ் டயர் கெமிக்கல். நம்மக்கிட்ட டியூப் டயருக்கும் தனியாக கெமிக்கல் இருக்குது. இதை ஒரு தடவை போட்டால் போதும், அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் நீங்கள் பஞ்சர்னு சொல்லி நடு ரோட்டில் எங்கேயும் நிற்கவே மாட்டீங்க. நீங்கள் யூஸ் பண்ணால் 4 பேர் சொல்கிற அளவுக்கு தான் நம்ம கெமிக்கல் இருக்கும் ஒழிஞ்சு நீங்கள் ஐயோ ஏண்டா போட்டான்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம கெமிக்கல் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் இது ஒரே ஒரு தடவை போடுங்க, நாங்கள் அஸ் கமிட்டட் அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் தைரியமாக நீங்கள் பஞ்சர் இல்லாமல் ஓட்டிட்டு இருக்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வில்லிவாக்கம் வந்திருக்காங்க. வில்லிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீலின் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இவங்க கிட்ட நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படுது. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைக்கு கார் அப்படின்னு எல்லாருமே வச்சிருப்போம். அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சர் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி தராங்க, எந்த மாதிரி பண்ணணும், டெமோ அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சார் நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. உள்ளே போயிட்டு எப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய், என்னோட பேர் வெங்கடேஷ். நான் சீலின் ஆன்டி பஞ்சர் டைல்ஸ் கம்பெனியில் வந்திருக்கேன். நான் இன்றைக்கி உங்களை எல்லாம் இதில் மீட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் நிறைய ரோட்டில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சர். அது புது டயர் ஆகட்டும், பழைய டயர் ஆகட்டும், எந்த டயரில் எப்போ பஞ்சர் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் தான் நம்ம கம்பெனிலேருந்து கொடுக்குறோம். நம்ம கம்பெனியில் இருக்க பிராண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா சீலின். சீலின் அப்படிங்கிறது இட்ஸ் ஏ இந்தியன் பிராண்ட், பட் டெக்னாலஜி வைஸ் இஸ் ஏ யூஎஸ் பிராண்ட். யூஎஸோட ஃபார்முலாவை நம்ம இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் 15 இயர்ஸாக இந்த ப்ராடக்ட் நம்ம இந்தியாவில் கொடுத்துட்ருக்கோம். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சர் இல்லாமல் பயணம் செய்கிறதுக்காக தான் இந்த கெமிக்கல் கொடுக்குறோம். தட் இஸ் பஞ்சர் இல்லா பயணத்துக்கு பயன்படுத்துவீர் சீலின் அப்படிங்கிறது தான் நம்மளோட டேக்லைன். இதை ஒரு தடவை நீங்கள் போட்டிங்கன்னா, புது டயர்லேயே ஒரே ஒரு தடவை போட்டிங்கன்னா அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் பஞ்சர் அப்படிங்கிற இஷ்யூவே உங்களுக்கு இருக்காது. 99% எந்த பஞ்சருமே இருக்காது. பேலன்ஸ் அந்த 1% ஆர் 10% ஏதாவது பஞ்சர் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக பஞ்சர் அரெஸ்ட் ஆகிடும். எப்படி சார் இது பஞ்சர் எப்படி அரெஸ்ட் ஆகும் அப்படின்னா, வெரி சிம்பிள். ஒரு பஞ்சர் எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஓடும்போது டயர் சூடாகும். நீங்கள் ஜஸ்ட் 2 கையை தேய்ச்சா எப்படி கை சூடாகுதோ அது மாதிரி வண்டி ஓடும்போது டயர் சூடாகும். சூடானதான் ரப்பர் சாஃப்ட் ஆகும். ரப்பர் சாஃப்ட் ஆனால் தான் முள்ளோ ஆணியோ ஸ்க்ரூவோ ஏறவே செய்யும். அதர்வைஸ் நம்ம லைவ் டெமோ கொடுக்கும்போது பாருங்கள், நம்ம ஆணியால் சுற்றியால் அடித்தா கூட அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. ஸோ அந்த மாதிரி சூடாகி ஆணி ஏறினா தான் பஞ்சர்னு ஒன்று வரும். அதை நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே டியூப்லெஸ் டயராக தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு போய்க்கணும். நம்ம பஞ்சர் எடுத்துகிட்டு ஒரு ஊசி குத்தி த்ரெட்டு போடுறோம். அப்படியே மீறி பஞ்சர் போட்டாலும் ஒரு பஞ்சர் 100 ரூபா தானே வருது, நான் ஏன் இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்கு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. அதில் எனக்கு கொடுக்க சொல்யூஷன் ஒன்று தான். இன்றைக்கி நார்மலாக இன்றைக்கி ஸ்கூட்டர் செக்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு டயரோட காஸ்ட் ஆவரேஜாக 1200 1400 வருது ஒரு பிராண்டு பொறுத்த வரைக்கும். அந்த டயரில் நம்மளால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 பஞ்சர் வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டயரே நல்லா இருந்தாலும் இல்லை சார் டயர் வீக் ஆகிடுச்சு மாற்றி ஆகணும், நிற்காது, காற்று நிற்காது அப்படின்னா டியூப் போட்டு தான் ஓட்டணும்பாங்க. ஸோ ஒரு 1200 ப்ளஸ் ஒரு 400 1600 இல்லை 1700 ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்கள் டயர் கடைசி வரைக்கும் தேவை வரைக்கும் ஓடுமான்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம் இந்த கெமிக்கல் கொடுக்குறோம். இதை ஒரு தடவை நீங்கள் டயருக்குள்ளே போட்டிங்கன்னா அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் இந்த கெமிக்கல் உங்களுக்கு பஞ்சர் வராமல் பார்த்துக்கும். இதுதான் இதோட மெயின் பர்பஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட டியூப்லெஸ்க்கும் கெமிக்கல் இருக்குது, டியூப் டயருக்கும் கெமிக்கல் இருக்குது. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டியூப்லெஸ் மாறிடுச்சு. பட் பெரிய வண்டிங்க ராயல் என்ஃபீல்டு, ஜாவா, எக்ஸ்பல்ஸ், பெனிலி இந்த மாதிரி ரைட் போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூப்பில் இருக்குது. இது வந்து ஒன்லி 2 வீலர் மட்டும் கிடையாது, சைக்கிளில் ஆரம்பித்து 2 வீலர் ஆரம்பித்து பஸ்ஸு, லாரி, கார் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூப் டயரில் தான் இருக்குது. ஓல்வோ, ஸ்கேனியாவை தவிர எல்லாமே டியூப் டயரில் தான் இருக்குது. அவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது அவங்களுக்கும் பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த இது தான் இருக்கக்கூடியதில் இந்த ப்ராடக்ட்டு எப்படி ஃபர்தராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வாங்க உங்களுக்கு நான் லைவ் டெமோ காட்டுறேன். இப்போ இந்த கெமிக்கல் எப்படி வண்டியில் ஃபில் பண்ணணும், எப்படி ஒரு பஞ்சர் ஆனால் அரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் லைவாக காட்டுறேன் வாங்க. ஸோ டயரை வந்து இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. மவுத் பின்னை ரிமூவ் பண்ணி காற்றை ஃபுல்லாக எடுத்துருங்க. ஏன்னா த்ரூ மவுத் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். காற்றை ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸோ நம்ம கெமிக்கலுக்கு அளவு இருக்கும். இந்த ஸ்கூட்டர் டயரை பொறுத்த வரைக்கும் 300 ml போடணும். ஜஸ்ட் இந்த மவுத் பின்னை இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மவுத் ஹோஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரீயாக போகும், ஃப்ளோ ஆகுது நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஹார்ட் ஜாப் கிடையாது, யார் வேணால் ஃபில் பண்ணலாம். இதை ஜஸ்ட் இப்படி ஃப்ரீயாக உள்ளே போகும். இது எவ்வளோ போச்சுன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பாருங்கள். இப்போது நான் 50 ml போட்டிருக்கேன். இந்த வெஹிக்கிளுக்கு ஆல்ரெடி 300 ml வேணும்.
நம்மகிட்ட உள்ளே இருக்குங்கனால ஒரு டாப் அப்காக நான் ஒரு 100 ml உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதுமானது, ரொம்ப ஃப்ரீயாக போகும். ஸோ போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் போடணும். பின் போடுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, இந்த மோத்துக்குள்ளே கெமிக்கல் இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட்டு பின்னு போகிறதுக்கு முன்னாடி சும்மா காற்று அடிச்சோம்னா க்ளீன் ஆகிடும். இப்போ இது க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் ஆன உடனே நம்ம பின் போட்டுற வேண்டியது தான். பின் போட்டு காற்று அடிச்சுட்டு ஒரு 1 or 2 kilometers ஓட்டிங்கன்னா ஒரு உள்ள ஃபுல்லாக லேயர் ஃபார்ம் ஆகிடும். அப்போ தான் நமக்கு பஞ்சர் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ நம்ம பின்னை போட்டேன், இதுக்கு நான் காற்று அடிச்சிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் டயருங்க நம்ம 30 PSI வைப்போம். ஓகேங்களா? இப்போ இதை வச்சுட்டேன். ஒன்ஸ் எப்பயுமே அது மாதிரி போட்ட உடனே ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின் டைட் பண்ணதுனால லீக் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். எந்த மவுத்துலையும் லீக் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து லைவாக இதில் பஞ்சர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களே பார்க்கலாம், ஆல்ரெடி நம்ம இதில் வந்து டெமோக்காக பண்ணது இருக்குது. ஸ்க்ரூ ஆல்ரெடி இதில் 3 இருக்குது. அந்த வரையும் எதுவும் லீக் இருக்காது. பட் இப்போ நான் உங்களுக்காக ஸ்ட்ரைட்டாகவே ஆணியை அடித்து காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு டயர்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 பஞ்சர் தாண்டிச்சுன்னா டயர் மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் ஒரு 5 பஞ்சர் இதில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஒரு 5 ஆணியை வந்து நான் இந்த டயரில் ஏற்ற போகிறேன். 1 2 3 4 ஸோ 5. இதை ஜஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா எடுத்தால் தெரியாது. ஸோ அந்த பர்பஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது டியூப்லெஸ் டயர் தான். நிறைய பேர் கேட்பீங்க ஆணியிருந்து ஓட்டினா என்ன ஆகுன்ட்டு. ஸோ ஆணியிருந்து ஓட்டலாம். நம்ம எப்போ காற்றடிக்கிறோமோ அப்படி இருந்தால் எடுத்துடலாம். எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே லாங் ரனில் விட்டுட்டிங்கன்னா இந்த ஹெட்டு தேஞ்சு உள்ளே போயிடுச்சுன்னா ஹோலாகவே நிற்கும். ஸோ இப்போயே நீங்கள் பார்க்கலாம், எந்த லீக்கும் வராது. ஜஸ்ட்டு நான் இப்போது ஒரு லைவ் டெமோக்காக ரன் பண்ணிட்டு வரேன். ஏன்னா எப்போ பஞ்சர் ஆச்சு நமக்கு தெரியாது. நான் ஒரு ஸ்மால் டிரைவ் போயிட்டு வந்து ஜஸ்ட் இதை எடுத்து காட்டுறேன், எப்படி அரெஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்ராக்சிமேட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இதை நான் போய் இப்போ நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆணி எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்ம வந்து ஆணி போட்ட இடம். ஸோ லைவாக நீங்கள் பார்க்குறீங்க. 1 2 3 4 5. இதை ஜஸ்ட் நான் ப்ளக் அவுட் பண்ணி காட்டுறேன். கெமிக்கல் வருது பார்த்தீங்களா, இப்படி தான் வெளியே வரும். 1 இதில் காற்று வருது. 2 3 4 5. எடுத்துகிட்டு வண்டியை ஓட்டணும். ஜஸ்ட்டு சின்ன டிரைவ் அதே மாதிரி போயிட்டு வரேன். வந்துட்டு அந்த இடத்துல சோப் ஆயில் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம மார்க் பண்ண ஏரியா. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ட்ராப் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடியது. இப்போ அந்த இடத்துல நான் சோப் ஆயில் போடுறேன், பாருங்கள். அவ்வளோதான் இதில் பர்மனெண்ட் அரெஸ்ட். இதில் நம்ம காற்று மட்டும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அது பாருங்கள். நான் 30 PSI வச்சது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதை மட்டும் நம்ம இப்போ டாப் அப் பண்ண போகிறோம். ஸோ பெருசாக லாஸில் சேம் 30 PSI தான் இருக்குது. அந்த மாதிரி குறைஞ்சதுன்னா அதை மட்டும் டாப் அப் பண்ணிக்கும். இதுதான் இருக்கக்கூடியது. ஸோ இட் இஸ் லைக் ஒன் டைம் ஃபில்லிங். ஒரு தடவை பண்ணிங்கன்னா அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த பஞ்சர்லாம் ஓட்டிகிட்டு இருக்கலாம். சரி, இப்போ இந்த 2 டயர் நான் வச்சுருக்கேன். என்ன பர்பஸ்க்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறது அடுத்த டயர் மாற்றுற வரைக்கும்ட்டு. ஸோ டயர் மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டயர்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு எழுதிருப்பாங்க. TWI த்ரெட் வேர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 கோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா தெளிவாக தெரியும் 3 கோடு உள்ளே இருக்குது. ஸோ இந்த 3 கோடு இந்த மாதிரி தேயிற வரைக்கும் நம்ம கெமிக்கல் சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த பட்டன் பார்த்து நம்ம டயர் பட்டன் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. அது கிடையாதுங்க. இது வந்து ரோட்டில் படாது. இது வண்டி ஜஸ்ட் நம்ம வளைக்கும் போது வரக்கூடிய கிரிப்பு தான். ஸோ ஒரு டயர் தேய்மானங்கிறது இதுக்குள்ளே தான் நடக்கும். இங்கே தான் நம்ம கெமிக்கல் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வாரண்டியோட கொடுக்குறோம். இது பேர் க்ரௌன் ஏரியான்னு சொல்லுவோம். இது பேர் ஷோல்டர், இது சைடு வால். ஸோ நம்ம கெமிக்கல் சப்போர்ட் பண்ணுறது இந்த க்ரௌன் ஏரியாவுக்காக தான்.
ஸோ இதுக்குள்ளே நாங்கள் கொடுக்குற மாதிரி 3 years வாரண்டி வரும். அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் இந்த கெமிக்கல் உங்களுக்கு தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கெமிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபில் பண்ணணும், அதை ஃபில் பண்ணிவிட்டு இன்கேஸ் பஞ்சர் ஆனால் எப்படி வேலை செய்யுதுங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிச்சிட்டேன். இன்கேஸ் இதில் ஏதாவது ஃபர்தர் உங்களுக்கு கொரிஸ் எதாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் வர நம்பரில் நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீம்லேருந்து உங்களுக்கு கொரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வேணுன்னா கூட அதில் வந்து மெசேஜ் பண்ணிங்களோ இல்லை அந்த நம்பரில் கால் பண்ணால் வரும். இதை வந்து நம்ம டேரெக்டாக வரவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஃபில்லிங் சார்ஜஸ் எதுவும் வாங்க மாட்டோம். அவுட் ஆஃப் தமிழ்நாடு வரை சென்னை ஆகட்டும், வெளியூர் ஆகட்டும், வெளியூருக்கவங்களுக்கும் த்ரூ குரியர் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாகவே நம்மகிட்ட பேக்கிங் இருக்குது. சார் எனக்கு ஒரு டயருக்கு தான் வேணும்னாலும் அதுக்கும் நம்மகிட்ட பேக்கிங் இருக்குது. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 350 ml, 400 ml, 500 ml, 600 ml, 700 ml, 1 liter. ஸோ தனித்தனியாகவே இருக்குது. இண்டிவிஜுவல் டயருக்கும் பேக்கிங் இருக்குது, 2 வண்டிக்கு வர மாதிரி, 2 டயருக்கு வர மாதிரி நம்மகிட்ட பேக்கிங் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டுருவோம். போட்டுட்டு இதுக்கு கூடிய கிட்டு வந்துடும். இது வந்து நீங்களே பண்ணக்கூடியது தான். இதுக்காக நீங்கள் தனியாக கடைக்கு போகணுங்க கிடையாது. நம்ம வீட்டில் வந்து சைக்கிள் பம்ப் இருந்தால் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். கழட்டக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருவோம். ஸ்பேர் பின்னுமே கொடுப்போம். இன்கேஸ் கழட்டும் போது கீழே விழுந்துருச்சு, பின்னு காணோன்னா தேட வேண்டாம், பின்னும் இதே இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இதில் ஃபில்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரோடு வந்துடும். ஜஸ்ட் எப்படி போகணுங்கிறது வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 3 years வாரண்டி கொடுக்குறீங்களா, இதுக்கு வாரண்டி கார்டோடு தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். இதை இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடும். கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இவர் எலிஜிபிள் ஃபார் வாரண்டி. நாளைக்கு பில்லு நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து சார் எனக்கு வாரண்டி சப்போர்ட் பண்ணுங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிக்கான்னு கேட்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் வாரண்டி கார்டு டீலர்கிட்ட இருந்தாலும் சரி, கம்பெனிக்கே வந்திருந்தாலும் வாரண்டி கார்டு கேட்டு வாங்குங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா புது டயர்னா நான் சொன்ன மாதிரி 3 yearsக்கு இதுக்கு வித் மணி பேக் கேரண்டி இருக்குது. ஸோ இதுதான் இருக்கக்கூடியது. ஸோ வெளியூராக இருந்தாலும் எதுவும் கவலைப்படாதீங்க, தாராளமாக கூரியரில் வரும். எதுவும் டேமேஜ் ஆகாமல் நல்ல ப்ராப்பர் பேக்கிங்கில் வரும். நான் இதை தாண்டி இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் போக அதர்வைஸ் மற்ற யாராவது ஆட்டோமொபைல் பிஸ்னஸில் ஆர் அதர் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கும் நாம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் இது மட்டும் இல்லை, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அடிஷ்னல் இன்கமுக்காகவும் இது கொடுக்குறோம். ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுங்கள். அதுக்குன்னா டீட்டெயில் தருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன காஸ்ட்டுக்கு வரும், கஸ்டமருக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும், டோட்டல் ட்ரைனிங் இதுவுமே உங்களுக்கு ஓவர் ஃபோனில் கொடுப்பாங்க. ஃபர்தராக ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் டேரெக்டாக நம்மளை வந்து மீட் பண்ணலாம். ஜென்ரலாக நம்மளோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to evening 8, 2 to 3 வந்து பிரேக். மெக்கானிக்ஸ் இருக்க மாட்டாங்க ஃபில் பண்ணுறதுனால. ஸோ 2 to 3 மட்டும் பிரேக். ஸோ மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 10 to evening 8, சண்டே வந்து ஹாஃப் அ டே மார்னிங் 10:30 to ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ எனி டவுட்ஸ் ஆர் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி ஏதாவது எடுக்கலான்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ வெரி மச். சீலினை யூஸ் பண்ணுங்கள். யாருமே பஞ்சர் இல்லாமல் தைரியமாக ஓட்டலாம். ஹேவ் அ பஞ்சர் ஃப்ரீ ரைட். ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு எல்லாத்தையுமே பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் காரோ, பைக்கோ, டியூப்லெஸ்ஸோ எது வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்குது. டியூபுக்கும் வேறு ப்ராடக்ட் இருக்குது, டியூப்லெஸ்க்கு வேறு ப்ராடக்ட் இருக்குது. அந்த மாதிரி ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ், காரு, பைக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் கீழே ஆன் ஸ்க்ரீனில் அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அவங்களோட டேரெக்டாக நீங்கள் வரணும் அப்படின்னா கூட அவங்களோட அட்ரஸும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பைக்கு, கார் வச்சிருக்கவங்களுக்கு இதை விட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கவே முடியாத ஒரு அருமையான ப்ராடக்ட். பஞ்சரை பற்றி கவலையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஒரு சூப்பரான ப்ராடக்ட் சீலிலேருந்து கொடுத்துருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான ஒரு வீடியோவில் ஒரு ப்ராடக்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.